ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஒரு 1 இயருக்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்கோம். மே 2024லேருந்து மே 2025 வரையிலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 400 நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா தொகுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? எதுக்காக இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தொகுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது ஒரு 6 மாதமாச்சு படிக்கணும். ஓகேவா? 1 இயர் படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப். இதில் நீங்கள் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குறைஞ்சபட்சம் 10 கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் முந்தைய ஆண்டு நடந்த குரூப் 1 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22க்கு மேற்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கும் நம்முடைய போட்டி போடக்கூடிய மற்ற போட்டியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் தான். ஓகேவா? இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக ஒரு 1 இயருக்கான நடப்பு நிகழ்வுகளை வந்து தொகுத்திருக்கோம். மே 2024லேருந்து 2025 மே வரைக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகள் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிலபஸ். ஓகேவா? நமக்கு புதிய சிலபஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துட்டு அந்த டாப்பிக்குடைய கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ புவியியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா? இப்போ அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வரும் அப்படின்னா புவிசார் தலங்களை பற்றி கேட்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆளுநருடைய அந்த சட்ட மசோதா, ஓகேவா, அது பற்றியான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆளுநரை பற்றி கேட்கலாம், குடியரசுத் தலைவரை பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வரும். நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான இஸ்ரோ செஞ்ச பணிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? இதே நம்ம தமிழ்நாடு வரலாறு பண்பாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தொல்லியல் அகழ்வாய்வுகளை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் பொருளாதாரம் பற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வறிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலாம். இப்போது நம்முடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதும் இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய முக்கிய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேப்பருங்க, ரொம்ப முக்கியமான பேப்பர். ஒன்று தினமணி, இன்னொன்று தி ஹிந்து. ஓகேவா? இப்போ நீங்கள் தினமணி எடுத்துக்கிட்டாலும் தி ஹிந்து எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய நியூஸை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிகல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொடர்பான தலைப்புகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து முக்கியமானதாக இதில் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போது நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸுடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினமணி, தி ஹிந்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதோ கொடுத்துருக்கோம்ல 9361156595. ஓகேவா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். ஓகேவா? இந்த நடப்பு நிகழ்வுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பொருளாதார ஆய்வறிக்கை. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் வெளியீட்டுக்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றது சமர்ப்பிக்கப்படும். இது தொடர்ந்து இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்க ஒன்று. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்போது பொருளாதார ஆய்வறிக்கை நம்ம இந்தியாவுடைய பொருளாதார ஆய்வறிக்கையும் சேர்த்துருக்கோம், தமிழ்நாடுடைய பொருளாதார ஆய்வறிக்கையும் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2025-26 ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, இதில் இந்தியாவுடைய பட்ஜெட்டும் தமிழ்நாடு பட்ஜெட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். இப்போ வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ, மொத்த வருவாய் எவ்வளோ, செலவினம் எவ்வளோ, இந்த ஆண்டுக்கு எவ்வளோ பற்றாக்குறை ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமாக கொடுத்துருக்கோம். முக்கியமாக என்னென்ன திட்டங்கள் வந்து அதில் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்கோம். வேளாண் பட்ஜெட் வந்து தமிழ்நாடு வந்து போட்டிருக்கு. ஓகேவா? 5வது வேளாண் பட்ஜெட் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், இப்போ இது மூணும் எது சம்மந்தமாக வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான நடப்பு நிகழ்வுகளில் வந்துடும். அடுத்து பாருங்கள், புவிசார் குறியீடு, ராம்சார் தலங்கள், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா புவியியல் சம்மந்தமான அந்த நடப்பு நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் புவிசார் குறியீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 69 புவிசார் குறியீடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றிருக்கு தமிழ்நாடு. அதாவது உத்தரப்பிரதேசம் வந்து அதிக புவிசார் குறியீடு பெற்றதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு 69 புவிசார் குறியீடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ராம்சார் தலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. அதில் புதுசாக 2 சேர்த்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். அடுத்து குறியீடுங்க. ஓகேவா? இந்த குறியீடுகள் எதில் வரும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக வரும். ஓகேவா? பல்பரிணாம வறுமை குறியீடு,
மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இந்த மாதிரி முக்கியமான குறியீடுகள்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். அடுத்தது பாருங்கள் மசோதாக்கள். மசோதாக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 முக்கியமான மசோதாக்கள். ஒன்று வருமான வரி மசோதா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு மசோதா. இந்த மசோதாக்கள் பற்றிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எதில் வரும் அப்படின்னா இது ரெண்டுமே பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஓகேவா? அடுத்து விருதுகள். விருதுகளில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஆளுமைகள், அந்த மாதிரியான ஆளுமைகளில் தான் விருதுகளில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி தரநிலைகள், தமிழ்நாடு எந்த தரநிலையில் இருக்குது, ஓகேவா? இப்போ மருத்துவமாக இருக்கலாம், ஓகேவா? சுகாதார கட்டமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது, மின்னணு பொருள் ஏற்றுமதியில் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஓகேவா? இப்போ கரும்பு உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குது. இது தமிழ்நாடு அளவிலும் சரி இந்திய அளவிலும் அதனுடைய தரநிலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது தமிழ்நாடுடைய சாதனைகள்ங்க, ஓகேவா? தமிழ்நாடு இப்போ என்னென்ன துறையில் என்ன மாதிரி சாதனைகள் புரிஞ்சிருக்கு அப்படின்றத தமிழ்நாடு அரசினுடைய அந்த 4 ஆண்டு சாதனை மலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கமிட்டிஸ், நோபல் பரிசு இருக்கு இல்லைங்களா, இது, அதுக்கப்புறம் நியமனங்கள், இது இல்லாமல் இன்னும் பிற முக்கிய தலைப்புகள்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். உச்ச மற்றும் உயர்நீதிமன்றங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மத சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வில்சன். ஓகேவா? இவர் டிஎம்கேவை சேர்ந்தவர், மாநிலங்களவை எம்பி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி நாட்டிலேயே சிறந்த கணினி விழிப்புணர்வு போட்டியில் தமிழ்நாடு காவல்துறையுடைய ஸ்மார்ட் காவலர் செயலி வந்து தேர்வு செஞ்சுருக்கு. எந்த அமைப்பு அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 பேஜ் இருக்குங்க. மொத்தம் எத்தனை பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 பேஜ் இருக்குது. இந்த 33 பேஜுமே ரொம்ப முக்கியமானது. கடைசியாக தாக்கல் செஞ்ச பட்ஜெட்லேருந்து எல்லாமே நம்ம முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அங்கே மேலே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர், ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS50, ஓகேவா? இந்த அமௌண்ட்டு, ஓகேவா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அமௌண்ட் 50 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்முடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.